அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராமலிங்க பெருமானுடைய எல்லா பாடல்கள்லேருந்தும் தெளிவுரை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றேன். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி என்னன்னா, மனசை பற்றி நிறைய பாடலில் பாடுறார். இந்த பாடலில் எனக்கு மனசு நிற்க மாட்டேங்குது. ஏன் நிற்க மாட்டேங்குதுன்னா, தொல்லை வினைங்கிறார். தொல்லை வினைன்னா சஞ்சிதா கர்மம், பிராரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு 3 கர்மா இருக்குது, வினைகள். அந்த சஞ்சித கர்மாபடி என்னுடைய வினை விடமாட்டேங்குது. அதனால் அந்த சஞ்சித கர்மத்தினால் உன்னுடைய திருவடி மீது எனக்கு அன்பே வரமாட்டேங்குதே. சரி, வேறு யாராவது பிடிச்சிக்கலான்னா உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. இன்னும் ஒன்று, அப்பா அவனுக்கு சும்மா அருள், மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கள்ல, அந்த மாதிரி இளையவன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை. இன்னொருத்தி எதிர்ப்பா, அவனுக்கு ஏன் கொடுக்குற அருள் கொடுக்குற அப்படின்னு உன் எதிரில் நின்று சொல்கிறவனும் இல்லை. சரி, உன்னுடைய எக்கச்சக்கமான திருவருள் உங்ககிட்ட இருக்குது, அதை பொருள் செல்வம் மாதிரி குறைய போகிறதில்ல. நீ கொடுத்தீங்கன்னா குறைய போகிறதும் இல்லை. வேறு எவனும் வழக்கும் பண்ண மாட்டான். நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இல்லைன்னு அப்படின்னு சொல்லவும் மாட்டேன். நீ அப்பேற்பட்ட மனசும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அதை அந்த பாட்டை பாடுறேன், அப்புறம் சொல்கிறேன். எப்போவுமே மனசை பற்றி தான் நிறைய பாடல்லாம் பாடுறாரு. இப்போ எல்லா மனுஷங்களுக்குமே நம்ம உடம்பு, உள்ளம், அதான் மனசு, அப்புறம் உயிர், இந்த 3 தானே இருக்குது. உள்ளம், அதாவது மனசு நல்லா இல்லைன்னா வாழ்க்கையே கெட்டு போகும். அதை சரிவர நாம் பயிற்சி பண்ணி நம்ம வசம் வைக்கணும். பெருமான் நிறைய பாட்டில் இதை சொல்லுவார். பாட்டு மாதிரி பாட்டாகவே தான் சொல்கிறார். எல்லாமே பாட்டாக தான் சொல்லுவார். உரை நடையெல்லாம் அது பெரும்பாலும் கிடையாது, பாட்டு தான் நிறைய சொல்லுவார். அப்போ அந்த 9 வயசில் அவர் பாடுற பாட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் போன காணொளியில். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நிலையுறும் நிராசையாம் உயர்கொள்ள பெண்டிரோடு நிகழ் சொந்தமாம் புதல்வனும் நெறிவரும் உதார குணம் என்னும் நற்பொருளும் மருளைக்கும் அறிவாம் துணைவனும் மலைவரும் நராங்கார நண்பனும் சொல்லிட்டு, சுத்தமுறு மனம் என்னும் நல் ஏவலும் அப்படிம்பார். என்னன்னா, சுத்தமான மனம் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரன் வேணும் அப்படின்னு கேட்பார். இன்னொரு பாட்டில் பார்த்திங்கன்னா, மனசு ஒன்றும் சின்ன பையவன், மதிங்கிற குரு சொல்கிறத கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கு மேலே போவான், கீழே இறங்குவான், அங்கே போவான். உன்னுடைய சாகா கல்வி கற்க மாட்டான், படிக்க மாட்டான். மனமான ஒரு சிறுவன் மதியான குருவை மதித்திடான், சும்மா இயலான், நின்னடிசீர் மகிழ் கல்வி கற்றினான் அப்படின்னு ஒரு பாட்டில் பாடுவார். இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்வார், வாய் கொண்டு உரைத்தலறிது என் செய்வேன். வாயில் சொல்கிறதுக்கே முடியல, அந்த மாதிரி நான் என்ன செய்கிறது. உன்னுடைய நினப்பு வராமல் வள்ளல் உன் சேவடிக்கண் மன்னாது, எங்கெங்கெல்லாம் போய் சுற்றுது, பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை வாய்ந்து உடலும் என் மனது அப்படின்னு சொல்லுவார். இது மட்டுமா, இன்னும் பாட்டு இருக்கு பாருங்கள். பற்றுவது பந்தம் அப்பற்றுதல் வீடுங்கிற பாட்டில், பண்பிலோ நண்பினோடு பகருவது கேட்டும் என் பாவி மனம் விடைய நடையை எட்டுவது செய்யாமல் எழுவதோடு விழுவதும் இறங்குவதும் ஏறுவதும் எண்ணுவதும் நன்னுவதும் இப்புவன போகங்கள் யாவினும் சென்று சென்றே சுற்றுவதுமாகி சற்றும் அறிவில்லாது சுழல்கின்றது என் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நிறைய மனசை பற்றி பெருமான் பாடுறார். இந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அதை தான் நான் நல்லா சொன்னேன் முன்னாடியே. பாட்டாக சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை, உன்பதத்து அன்பில்லை என்றனக்கு உற்ற துணை உணையன்றி வேறுமில்லை,
இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேருமிலை. ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை. வலமருவும் உனது திருவருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்கும் இல்லை. வந்து இறப்போர்களுக்கு இல்லை என்பதில்லை, நீ வன்மனத்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க ஐயா. என்னன்னா, என்னுடைய உள்ளம், என்னுடைய மனசு என் வசமாக நிற்கிறதில்ல. என்னுடைய முன்னை வினைனா சஞ்சித கர்மம், பிராணார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம் இருக்குது. முன்னை வினை சஞ்சித கர்மம். இந்த சஞ்சித கர்மம் நம்ம எவ்வளவு காலமாக மூட்டையாக முற்பிறவே சேர்த்து வச்சுருக்கோமோ அதன் பயனாக தான், அது பயனாக தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அதான் சொல்கிறாரு, என்னுடைய முன்னை வினை அதுவும் என்னை விட்டுட்டு போகலை. இதனால் என்ன ஆகுது, உன்னுடைய திருவடியில் அன்பு செய்வதுமே இல்லை. எனக்கு உற்ற துணை உன்னை என்று வேறும் இல்லை. இளையவனாகிய இவனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று உன்னிடத்தில் எனக்காக எடுத்து உரைப்பவனும் இல்லை. ஏழையாகிய அவனுக்கு அருள் புரிவது எதற்கு அப்படின்னு உன்னோட முன்னாடி நின்று என்னை எதிர்த்து மொழிபவரும் இல்லை, சொல்கிறவனும் இல்லை. உன்னுடைய அருட்செல்வம் குறைஞ்சி போகுமா? அதுவும் குறையாது, நிறைய இருக்குது. இது பொருள் செல்வம் மாதிரி இப்போ எடுத்து கொடுக்க குறைஞ்சி போகுமா? அருட்செல்வம் குறையாதில்ல. அப்போ வளம் பொருந்திய உன்னுடைய உலக அருட்செல்வம் குறைந்து போகுதில்லை. அருளியல் பற்றி வழக்கிடுவோரும் இல்லை. அப்புறம் உன்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு இல்லை என்று சொல்லுவதும் உன்பால் கிடையாது. இல்லைன்னு சொல்கிற மனசும் வன்மனத்தவனா இருக்கிறியா நீ? அப்படியும் இல்லை, வன்மனத்தம் இல்லை, நல்ல மனசு உள்ளவன் நீ, அதுவும் இல்லை. இந்நிலைமை இது மாதிரி இருக்க நான் உன்னுடைய அருள் பெறாமல் வருந்துவதற்கு காரணம் என்ன சொல்லு? என்ன காரணம்? இவ்வளவு இது நான் சொல்லிட்டேன், உனக்கு ஏன் இந்த மாதிரி அருள் தரமாட்டேங்கிற? அருள் பெறாது நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வருந்துவதற்கு காரணம் என்ன? அதை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு ராமலிங்க பெருமான். உளம் எனது வசம் நின்றதில்லை, என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. உன்பதத்து அன்பில்லை என்றெனக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை. இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேருமில்லை. ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை. வலமருவும் உனது திருவருள் குறைவதில்லை, மேல் மற்றொரு வழக்கும் இல்லை. வந்து இறப்போர்க்கு இல்லை என்பது இல்லை, நீ வன்மனத்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறார். அதனால் மனசு தான் எல்லாத்துக்கும், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா? மனசு எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. அதை தான் நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தவத்தளவே ஆகுமாம் தன் பெற்ற செல்வம், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, குலத்தளவே ஆகுமாம் குணம் அப்படின்னு இவர் அவர் ஔவையாரம்மா சொல்லுவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு நீர் உயர்ந்திருக்கும் அது வரைக்கும் தான் உயர்ந்து இருக்கும் அந்த நீர் ஆம்பல்ங்கிற செடி. எவ்வளவு தூரத்துக்கு உயருதோ அவ்வளோத்துக்கு உயரும். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், அப்புறம் என்னது, நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவுன்னு சொல்லுவார். எவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நுண் அறிவு இருக்கும், அறிவு விளங்கும். தவத்தளவே ஆகுமாம் தன் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும்.
அந்த மாதிரி பெரியவங்கள்லாம் அந்த காலங்கள்லேயே மனசு பற்றி சொல்கிறாங்க. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமேன்னு திருமந்திரம் சொல்லுதா இல்லையா? அப்போ மனசு தான் எல்லாம் காரணம். அந்த மனசுடைய இயல்பு என்ன, ஓடும் உடியாரும் உட்காரும் ஏந்திரிங்க இப்படிலாம் சொல்லி பாட்டும் பாடியிருக்காரு. நான் முன்பு கொடுத்த காணொளியில் நான் எல்லாம் பேசியிருக்கேன். அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தணும். அந்த ஒருநிலைப்படுத்துறது எப்படி? அந்த மாதிரி ஒருநிலைப்படுத்தவங்ககிட்ட தான் நீங்களும் சேரணும் பாரு. ஒருமையுடன் எனது சிறுமலடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும்னு கூட சொல்லுவார். அப்போ இந்த மாதிரிலாம் மனசை பற்றி அதை எப்படிலாம் சரிவர நம்ம அடக்கி ஆளணுங்கிறத அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டுக்குரிய பொருள் நான் சொல்லிட்டேன். அடுத்த காணொளியில் இன்னொரு பாட்டு, அதோடைய பொருள், அப்புறம் இதை பற்றியெல்லாம் சஞ்சித கர்மம்னா என்ன, பிராரார்த்த கர்மம், ஆகாமிய கர்மம், இந்த கர்மா எப்படி வருது, முதல்ல பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்னலாம் வருது, எப்படிலாம் அதை கையாளணுங்கிறத அடுத்த காணொளியில் நான் சொல்கிறேன். வணக்கம்.